அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அலீம் வ ஃபுர்கானில் மஜீத் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் வ கால ஐதன் யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா வ கால ஐதன் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விற்றும் முற்றாகவும் தவிர்த்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தினை நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய இந்த குத்பா உரையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த ஒரு வசியத்தை தெளிவுபடுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு பயான் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த பயான் பலமையான உரைகளை விட ஆவேசமாக இருந்தது. அதை சஹாபாக்கள் எப்படி சொல்கிறார்கள் என்றால், வஜிரத் மின்ஹல் குலூப், அந்த உரையை கேட்டு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கியது. வதரபத் மின்ஹல் உயூன், அந்த உரையை கேட்டு எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை சொரிந்தது. எந்த அளவுக்கு நாங்கள் இருந்தோம் என்றால் எங்களுடைய தலைகளில் பறவைகள் நின்றுவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆடாமல் அசையாமல் கல் சிலைகள் போன்று நாம் அந்த பயானை கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்போது அந்த சபையிலே இருந்த ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பேசுகிற இந்த வேகத்தை பார்த்தால் இதுதான் உங்களுடைய கடைசி பயான் போன்று இருக்கிறது, எனவே எங்களுக்கு வசியத்து செய்யுங்கள் என்று அந்த சஹாபி சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வசியத்தை சொன்னார்கள். ஊஸீக்கும் பித்தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு நான் வசியத்து செய்கிறேன். இது முதலாவது வசியத்தாக சொன்னார்கள். இரண்டாவது அஸ்ஸம்மு அத்தஅம்மல் அலைக்கும் அப்துல் ஹபஷியுன், அபசா நாட்டை சேர்ந்த ஒரு அடிமைதான் உங்களுக்கு தலைவராக வந்தாலும் அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள். இது இரண்டாவது சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், ஃபஇன்னஹு மை யஇஸ் மின்கும் ஃபஸயர இக்திலாஃபன் கஸீரா, உங்களில் எனக்கு பிறகு நீண்ட காலம் வாழ்கிறவர்கள் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பீர்கள். கருத்து வேறுபாடு வரும். வலைக்கும் சுன்னத்தி வலைக்கும் பிசுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியின் அத்து அலைஹா பின் நவாஜித், நீங்கள் அப்போது எனது சுன்னாவையும் நேர்வழி நடக்கக்கூடிய கலீஃபாக்களுடைய வழிமுறைகளையும் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், உங்களுடைய சக்கல் பற்களால் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கருத்து வேறுபாடுகள் வரும், எனது சுன்னாவையும் நேர்வழி நடக்கக்கூடிய கலீஃபாக்களுடைய வழிமுறைகளையும் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது மூன்றாவது வசியத்து. நாலாவது சொன்னார்கள், வய்யாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், மார்க்கத்தின் பேரால் புதிதாக நடக்கக்கூடிய செயல்கள் உருவாகும், அதை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, மார்க்கத்தில் புதிதாக உருவாகக்கூடிய அத்தனையுமே பித்அத்துக்களாகும். வகுல்லு பித்அத்தின் லலாலா, எல்லா பித்அத்துக்களும் வழிகேடாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடிய காரியங்கள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒரு வசியத்தாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த வசியத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த குத்பா உரையிலே தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
மார்க்கத்தில் இல்லாத சில செயல்கள், மார்க்கத்தில் இல்லாத சில கொள்கைகள் மார்க்கத்தின் பெயராலேயே உருவாகும். நன்மை என்கிற பெயரில் அதை செய்தால் அல்லாஹ்விடத்திலே அருள் கிடைக்கும், அல்லாஹ்வை நெருங்கலாம் என்கிற பெயரில் உருவாகும். அது குறித்து நீங்கள் விழிப்பாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வசியத்தாக சொன்னதற்கு பிறகு அது பற்றி நாம் சிந்திக்காமல் இருந்தால், அது பற்றி நாம் கவனம் எடுக்காமல் இருந்தால், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்தை அதாவது உதாசீனம் செய்ததாக ஆகிவிடும். எனவே இது சம்பந்தமான ஒரு தெளிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் மார்க்கத்தில் புதிதாக உருவாகிய காரியங்களை பித்அத் என்று சொல்கிறோம். பித்அத் என்கிற அரபு சொல்லுக்கு புதியது என்பது அர்த்தம். மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதாக எதை சொல்லப்படுகிறது என்றால், மார்க்கம் என்கிற பெயரில் அல்லாஹ்வோ ரசூலோ சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்கப்படாத செயல்களைத்தான் நாம் பித்அத் என்று சொல்கிறோம். அந்த பித்அத் என்கிறது பார்வைக்கு கெட்டதாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது, பார்த்தால் நல்லதாகத்தான் இருக்கும். அதனால் தான் மார்க்கத்தின் பெயரால் உருவாகுவது என்று எங்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தால் கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டு வருகிறான். கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். மத குருக்கள் திருமணம் செய்யக்கூடாது என்ற கொள்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. சன்னியாசிகளாக திருமணம் செய்யாமல் தங்களுடைய வாழ்க்கையை மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற போது வர்ரஹ்பானியத்த நிபுததவுஹா, கல்யாணம் முடிக்காமல் இருக்க வேண்டும் என்கிற கொள்கையை அவர்கள் தாங்களாக உருவாக்கி கொண்டார்கள். மா கதபனாக அலைஹிம், திருமணம் முடிக்காமல் இருங்கள் என்கிற ஒரு சட்டத்தை இன்ஜில் வேதத்தில் நாங்கள் சொல்லவில்லை, அது அவர்களாக உருவாக்கி கொண்டது. அவர்கள் ஏன் அப்படி உருவாக்கினார்கள்? கல்யாணம் முடிச்சா கஷ்டம்னு நினைச்சாங்களா? கல்யாணம் முடிச்சா பிள்ளை குட்டியை பார்க்கணும் தொல்லைங்கிறதுக்காக விட்டாங்களான்னு கேட்டா இல்லபுத்திகாக ரிதுவானல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் முடிக்காமல் இருக்க வேண்டும் என்கிற கொள்கையை புதிதாக உருவாக்கினார்கள். அதை அவர்கள் உரிய முறையில் செய்யவும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் முடிக்க கூடாது என்ற ஒரு கொள்கையை உருவாக்கினார்கள். அது அவங்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டதல்ல, அவர்கள் தாங்களாக உருவாக்கியது. ஆனால் நல்ல நோக்கத்தை தான் உருவாக்கினாங்க. நோக்கம் நல்லதாக இருந்தாலும் மார்க்கத்தின் பெயரால் புதிய ஒரு கொள்கையை உருவாக்குவதற்கான உரிமை மனிதர்களுக்கு கிடையாது. அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு, அல்லாஹ்வுக்கே இருக்கக்கூடிய உரிமை, அதில் யாரும் கையடிக்க கூடாது. ஆக இதிலிருந்து நாம் என்ன விளங்குறோம் சொல்லி சொன்னால், பித்அத் என்றால் மார்க்கத்தில் சொல்லப்படாது, அல்லாஹ்வோ ரசூலோ ஏவப்படாத விஷயங்கள் மார்க்கம் என்கிற பெயரில் உருவாகி இருக்க வேண்டும். அப்படி உருவானால் அதை இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் வழிகேடு என்று சொல்கிறது. அது பார்க்கிறதுக்கு நல்லதாக இருக்கும், இதை செய்தால் சில நன்மைகள் கிடைப்பது போன்ற தோற்றம் இருக்கும். இந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சோர்களே, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்று உருவானால் அதை ஒருவர் செய்கிற போது ஏற்படக்கூடிய விபரீதம் என்ன, இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை ஒருவர் செய்கிறார். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் எதை செய்கிறார் என்றால் வழிகேட்டை செய்கிறார். உதாரணமாக இந்த மாதம், கடந்த மாதத்தில் மிஹ்ராஜுடைய பேரில் சில தொழுகைகள் சில பள்ளிகளிலே நடந்திருக்கலாம். சலாத்துல் கராயிப் என்ற பெயரில் தொழுகை செய்வார்கள். மிஹ்ராஜினுடைய பேரில் ஒரு நோன்பு பிடித்திருப்பார்கள். மிஹ்ராஜ் நோன்பு என்பது, நோன்பு என்பது மார்க்கத்தில் உள்ளதுதான். மிஹ்ராஜுக்காக நோன்பு என்கிறது மார்க்கத்தில் இருக்குதான்னு கேட்டால் அது இல்லை. தொழுகை என்கிறது மார்க்கத்தில் உள்ளதுதான். ஒரு இரவிலே 1000 முறை குல்ஹுவல்லாஹு சூரத் வருகிற மாதிரி ஒரு தொழுகை தொழ வேண்டும் என்கிற சட்டம் மார்க்கத்தில் உள்ளதா என்று கேட்டால் இல்லை. இதை பார்ப்பதற்கு ஒரு நல்ல செயல் போன்று தெரிந்தாலும் மார்க்கத்தின் பார்வையில் அவர்கள் வழிகேட்டை செய்கிறார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாங்க எங்களுடைய சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால், மௌலது என்று, மீலாது என்று, கத்தம் என்று, கந்துரை என்று பணத்தை செலவழித்து, நேரத்தை செலவழித்து சில வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் அது மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. சொல்லப்படாத அதை அவர்கள் நல்லது என்று நினைத்து செய்கிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டால் அதை அல்லாஹ் வழிகேடு
சொல்கிறான். இரண்டாவது, இந்த செய்யக்கூடிய செயல்கள் எதற்குமே கூலி கிடைக்காது. அதுக்குள்ள சில நன்மைகள் இருக்கலாம், ஆனால் அதுக்கு எந்த நன்மையும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். எமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது புதிதாக உருவாக்கினால் அது ரத்து செய்யப்படும், மறுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். வேறொரு அறிவிப்பில், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் எமது ஏவலில் இல்லாத ஒரு விஷயத்தை, மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும், மறுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மறுக்கப்படும் என்று சொன்னால் அதுக்கு கூலி கிடைக்காது. நன்றாக சிந்திச்சு பாருங்க, நம்ம செஞ்சால் நன்மை கிடைக்கக்கூடிய எத்தனையோ சுன்னத்தான நோன்புகள் இருக்குது. அந்த நோன்புகளை பிடிக்காமல் மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு நோன்பை பிடித்து சிரமப்பட்டு நன்மையும் கிடைக்காமல் வழிகேட்டை செய்தோம் என்ற பேர் நமக்கு வரணுமா? உள்ளதை செஞ்சுட்டு போகலாம். மார்க்கத்தில் செய்யறதுக்கு எவ்வளவோ இருக்குது, இருக்கிறதை செய்யாமல் இல்லாததை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். குர்ஆனை ஓத மாட்டார்கள், இல்லாத மௌலிதுகளை கொண்டு வந்து ஓதுகிறார்கள், இல்லாத கன்சுலர்ஸை வந்து ஓதுகிறார்கள், இல்லாத தலைப்பாத்தியால் ஓதுகிறார்கள், குர்ஆனை ஓத மாட்டோம் என்றார்கள். அப்ப ஏவப்பட்டதை செய்ய வேண்டும், இது மார்க்கத்தில் சொல்லப்படாதது. அடுத்த இன்னொரு விபரீதத்தை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உம்மத்துக்கென்றே இருக்கக்கூடிய சிறப்பம்சம் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே நான் ஹவுதுல் கௌதரிலே நிற்பேன். ஹவுதுல் கௌதர் என்கிறது ஒரு நீர் தடாகம். அது பாலை விட மென்மையாக இருக்கும், தேனை விட இனிமையாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கோரைகள் வானத்து நட்சத்திரங்கள் போல் மின்னிக் கொண்டிருக்கும். மகசருடைய மைதானத்தில் யாராவது அதில் ஒரு மிடரு தண்ணீர் குடித்தார் என்று சொன்னால் சுவர்க்கம் போகிற வரைக்கும் மீண்டும் அவருக்கு தாகமே வராது. அங்கு போய் தாகம் வர வைப்பது அங்கு உள்ளதை அனுபவிக்கிறதுக்காக. அவ்வளவு சிறப்பானது இந்த உம்மத்துக்கென்றே உள்ள ஒரு சிறப்பம்சம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஹைர் அது ஹவுதுல் கௌதர்ங்கிறது. அதை அல்லாஹ் தஆலா இன்னா அதைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு நாங்கள் கௌதரை தந்திருக்கிறோம் என்று சிறப்பித்து சொல்கிறான். அப்ப இது இந்த முஸ்லிம் உம்மத்துக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். நாளை மறுமையிலே அந்த ஹவுதுல் கௌதரை நோக்கி முஸ்லிம்கள் போவார்கள் நீர் குடிப்பதற்காக. அவர்களில் சிலரை மலக்குகள் அடித்து விரட்டுவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் தோழர்கள் என் தோழர்கள், அஹ்லி அஹ்லி, என்னை சேர்ந்தவர்கள், உம்மத்தி உம்மத்தி, இவர்கள் எல்லாம் என்னுடைய உம்மத்து என்னுடைய உம்மத்து, அவர்களை ஏன் விரட்டுகிறீர்கள் என்று சொல்கிற போது மலக்குகள் சொல்வார்கள், இன்னக லா தத்ரி மா அஹ்தது பஅதக். நபியே, நீங்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு மார்க்கத்தின் பேரில் என்னென்ன புது விஷயங்களை இவர்கள் உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்வாங்களோ அதையே நான் சொல்லிடுவேன். சுஹ்கன் சுஹ்கன் லி அஸ்ஹாபி ஸஈர், இந்த கேடுகட்ட கூட்டத்துக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நான் சொல்லிவிடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை, மார்க்கத்தில் போதிக்கப்படாத ஒரு செயலை மார்க்கம் என்கிற பெயரில் நாங்கள் செய்தால் நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ்வுடைய கையால் ஹவுதுல் கௌதரில் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காது. ஆனால் ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், நபி மீது நேசம் வைக்கிறோம் என்ற பெயரிலேயே அவர் சொல்லாத ஸலவாத்துக்களை சொல்கிறார்கள். நபி மீது நேசம் வைக்கிறோம் என்ற பெயரிலேயே அவர் சொல்லாத மீலாதை எடுக்கிறார்கள். நபி மீது அன்பு காட்டுகிறோம் என்ற பெயரிலேயே அவர் சொல்லாத மௌலிதை பாடுகிறார்கள். எந்த நபி மேல நீங்கள் நேசம் வைக்கிறதாக சொல்கிறீர்களோ அந்த நபியால் நீங்கள் திரட்டப்படுவீர்கள், அந்த நபியால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள், அந்த நபியினுடைய கையால் ஹவுதுல் கௌதரில் நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் இழப்பீர்கள். எனவே இது ஒரு ஆபத்தான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் பிதஅத் என்கிற பெயரில் உருவாகக்கூடிய எல்லாவற்றை விட்டும் நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மார்க்கம் என்கிற பெயரில் ஷைத்தான் மக்களை வழிகெடுக்கக்கூடிய வழிகளில் பிதஅத் என்கிறது பிரதானமானது. சில பேர் குடிக்க மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான், களவு எடுக்க மாட்டான், அதுல நல்லவனா இருப்பான். அப்ப ஷைத்தான் அவனை வழிகெடுக்கிறதுக்கு உள்ள பெரிய வழி பிதஅத் தான். சில அறிஞர்கள் பிதஅத் என்பது ஷைத்தானுக்கு இந்த ஹராம்களை விட விருப்பமானது. ஏன்னா சாராயம் குடிக்கிறவங்க கூட சில நேரம் ஸகாத்துடைய ஹாலத்தை
நான் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறேன் என்கிற நினைப்போடு அவன் இருக்கிறான். எனவே அவன் தௌபா செய்யாமலே மௌத்தா போவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவே ஷைத்தானுக்கு உங்களை ஹராம் செய்ய வைத்து வழிகெடுப்பதை விட விதத்துக்களை செய்ய வைத்து வழிகெடுப்பது விருப்பமானது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விதத் குறித்து நாம் விழிப்பாக இருக்கிற அதே நேரத்தில் எமது சகோதரர்கள் சிலர் மார்க்கத்தின் பேரில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிற காரணத்தினால், நல்லது செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிற காரணத்தினால் நல்லது என்று நினைத்து நல்லது இல்லாததை செய்கிறார்கள். இது ஆபத்தானது. அல்லாஹ் தஆலா சூரா கௌஃபினுடைய கடைசி பகுதியில் சொல்கிறார், குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அமல் செய்து நஷ்டம் போனவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லதீன லல்ல சையுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவர்களுடைய செயல்கள் எல்லாம் உலகத்திலே அழிஞ்சு போயிருக்கும். யஹ்சபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவங்க மனசால என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, நான் நல்லதுதான் செய்கிறேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்லாத தொழுகைகளை தொழக்கூடியவர்கள், இல்லாத திக்ருகளை செய்யக்கூடியவர்கள், இல்லாத நோம்புகளை பிடிக்கக்கூடியவர்கள் நன்மை செய்கிறோம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? பலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, அந்த நன்மைகளை நிறுத்துறதுக்கு தராசு கூட நாங்க வைக்க மாட்டோம், அப்படியே ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்றாங்க. நான் லேசா புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன். இந்த ஓலவல் எக்ஸாம் வருகிறது, ஜனாதிபதியை பற்றி ஒரு கட்டுரை எழுதவும் என்று ஒரு கேள்வி வருது. ஒருவர் என்ன செய்யறாரு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதியை பற்றி ஒரு 5 வரி எழுதுறான். இன்னொருவர் என்ன செய்யறான்னு சொன்னா, போன ஜனாதிபதியை பற்றி 100க்கு 100 மார்க்ஸ் இருக்க விதத்தில் கட்டுரை எழுதுறாங்க. பரீட்சை திருத்துறவர் யாருக்கு மார்க்ஸ் போடுவார்? இவன் 100க்கு 100 தெளிவான ஒரு விடை உண்டு கடந்த ஜனாதிபதியை பற்றி எழுதியிருக்கிறான். ஆனா இவன் கேள்வியில் நம்ம என்ன கேட்டோமோ அதை செய்யல. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இவன் போன ஜனாதிபதியை பற்றி எழுதியிருக்கிறான். எந்த மார்க்ஸும் கிடைக்காது, அந்த கேள்வி அவன் ரிஜெக்ட் பண்ணப்படும். கேட்ட கேள்விக்கு ஒருவன் விட சொல்லியிருக்கிறான், கொஞ்சமா சொல்லியிருந்தாலும் கேள்வியை விளங்கி என்ன கேட்டோமோ அதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறான். ஒரு 5 மார்க்ஸ் போடுவோம், 2 மார்க்ஸ் போடுவோம்னு ஏதாவது மார்க்ஸாக போடுவாங்க. பேரை மட்டும் எழுதினா கூட 2 மார்க்ஸை போடுவாங்க, கேள்விக்கு பேர் எழுதியிருக்கான்னு. அப்ப எது சொல்லப்படுகிறதோ அதை செய்தால் தான் மார்க்ஸ் கிடைக்கும். சொல்லப்படாததை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட போய் நான் கூலி கேட்டா நீ யார்கிட்ட கேட்டு செஞ்சு அவன்கிட்டே போய் வாங்கிக்கன்னு சொல்லுவான். ஏனென்றால் இபாதத் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால் அடிமைப்படுதல் என்பதுதான் இபாதத் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். சொல்வதை அப்படியே செய்தால்தான் அது அடிமைப்படுவது. சொல்வதை மாற்றி செய்தால், கூட்டி செய்தால், திருத்தி செய்தால், சொல்லப்பட்ட நேரத்தை விட்டுவிட்டு வேறொரு நேரத்தில் செய்தால் அது இபாதத் கிடையாது, வரம்பு மீறுதல். இப்போ ஒருவர் உதாரணமாக நமக்கு நடைமுறையில் நம்ம எதை விளங்கி வச்சிருக்கிறோமோ அதை சொன்னா விளங்கும். ஜும்மா 2 ரக்காயத்து தான் தொழணும். நாங்கள் கொத்துபாவே ஒரு 4 ரக்காயத்து தொழுதோம்னு கேட்டால் ஜும்மா கிடையாது. கேட்கக்கூடாது. நம்ம ஜும்மா 2 ரக்காயத்து, நம்ம 4 ரக்காயத்து தொழுதா அதில் 2 ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா 2 தடவை ஓதி இருக்கிறோம், நன்மை தானே கிடைக்க போகுது. 2வது வேறொரு சூறா ஓதி இருக்கிறோம், அதுக்கு நன்மை தானே கிடைக்க போகுது. சுஜூதில் தஸ்பீஹ் தானே செய்வோம், அதுக்கு நன்மை தானே கிடைக்க போகுது. மேலதிகமாக சுஜூத் தானே செஞ்சிருக்கிறோம், நாங்கள் ஹராத்தையா செஞ்சோம், அங்கே தக்பீரை கட்டி நாங்கள் பாட்டா படித்தோம், குர்ஆன் தானே ஓதணும், நன்மை கிடைக்குமே சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் மார்க்கத்தில் உள்ள ஏனைய விஷயங்களிலும் ஒரு அளவு சொன்னால் அந்த அளவுக்கு செய்ய வேண்டும். ஏன்னா எந்த அளவு செய்தால் அல்லாஹ்வுக்கு விருப்பமோ அந்த அளவை தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதில் கையடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்ப மார்க்க விஷயத்தில் சொல்லப்பட்டதை நாம் செய்ய வேண்டும், சொல்லப்படாத நம்ம செய்யக்கூடாது. செய்யக்கூடாத அதே நேரத்தில் அது சம்பந்தமாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. சைத்தானின் வலையிலே விழுந்திருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அதை விளங்கியவர்களுக்கு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிமிலே இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய ஹதீஸ் கிதாபை கிதாபுல் ஈமான், ஈமானுடைய பாடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். அதில் அவர்கள் ஒரு தலைப்பு போடுகிறார்கள், நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் ஈமானின் ஒரு பகுதி. அதில் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தோழர்களை வைத்திருந்தான். அந்த நபி மௌத்தா போனதுக்கு பிறகு அந்த தோழர்கள் நபியினுடைய வழியிலே நடப்பார்கள், நபியினுடைய சுன்னாவை பேணுவார்கள். அதற்கு பின்னால் சிலர் வருவார்கள், வந்து யஃபலூன மா லா யுமரூன், மார்க்கத்தில் ஏவப்படாத விஷயங்களை அவர்கள் எடுத்து நடப்பார்கள்.
சொல்வார்கள். யக்கூலூன மாலா யஃபாலூன், செய்யாதவற்றை சொல்லுவார்கள். ஏவப்படாததை எடுத்து நடப்பார்கள், செய்யாதவற்றை சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ முஃமின், யார் அவர்களோடு தன் கையால் போராடுகிறானோ அவன் மூமின் ஆவான். ஃபமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ முஃமின், யார் அவர்களோடு தன் நாவால் போராடுகிறானோ அவனும் மூமின் ஆவான். ஃபமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ முஃமின், யார் உள்ளத்தால் அந்த மார்க்கத்தில் ஏவப்படாத விஷயங்களை வெறுத்து ஒதுங்கி நடக்கிறானோ அவனும் மூமின் ஆவான். வலைஸ வராஅ ذلك ஹப்பத்து ஹர்தல் மினல் ஈமான், அதற்கு பிறகு ஈமானின் அணுவளவு கூட கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆக மார்க்கம் என்கிற பெயரில் ஏவப்படாத விஷயங்களை எடுத்து நடக்கிற போது எமது சக்திக்கு ஏற்ப அதை நாம் எதிர்க்க வேண்டும். அந்த தீமையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யலன்னு சொன்னால் ஈமானின் ஒரு பகுதி முழுமையாக அடிபட்டு போயிருக்கிறது என்று அர்த்தம். ஈமானுக்கு பல கிளைகள் இருக்கிறது. நன்மை ஏவி தீமையை தடுப்பது என்றது அதில் ஒரு கிளை. இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றையாவது ஒருவன் செய்யவில்லை என்றால் அந்த கிளை அவன்கிட்ட இல்லை, ஈமான் ஒரு பகுதி இல்லாமல் போய்விடுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மக்களுக்கு இந்த உண்மையை தெளிவுபடுத்துகிற பொறுப்பு விளங்கியவர்களுக்கு இருக்கிறது. இந்த விதத்தினால் வரக்கூடிய சில விபரீதங்களை பாருங்கள். இந்த விதத்துக்கள் நடப்பதினால் யார் விதத்தை செய்கிறார்களோ அவங்க உலகத்தில் சில நஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. பணத்தை இழக்கிறாங்க, நேரத்தை இழக்கிறாங்க, சிரமப்படுறாங்க, ஆகிராவினுடைய பல நஷ்டங்களை சந்திக்கிறார்கள். உதாரணத்துக்கு, அதாவது மையவாடியிலே நடக்கக்கூடிய சில செய்திகளை உதாரணமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய கடைசி உபகாரங்கள் தான் இந்த ஜனாசா தொழுகை என்பதும் கபரிலே கொண்டு போய் அவரை அடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை அடக்கினால் ஒரு துவா சொல்லுவார்கள். அதை சஹாபாக்களுக்கும் சொல்லியிருந்தார்கள். சப்பத கல்லாஹு பில் கௌலி சாபித், நீ மொழிந்த உறுதியான அந்த வார்த்தை மூலமாக அல்லாஹ் உன்னை உறுதிப்படுத்துவானாக. உறுதியான வார்த்தை என்றது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ மொழிந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவின் மூலமாக அல்லாஹ் உன்னை உறுதிப்படுத்துவானாக என்று துஆ செய்ய சொல்வார்கள். கபுராலியை உறுதிப்படுத்துமாறு அல்லாஹ்விடத்துல கேட்கிறது. இதை நம்ம கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்கிறோம். ஆனா இந்த சுன்னத்தான துஆவை விட்டுட்டாங்க. இந்த சுன்னத்தான துஆவை விட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தல்கீன் என்கிற பேர்ல ஜனாசாவை அடக்கிட்டு ஜனாசாவுடைய தலைமாட்டில் குந்தி கொண்டு சொல்லி கொடுப்பார்கள், ஏ மனிதனே, உன்னிடத்தில் இப்போது 2 மலக்குகள் வருவார்கள், நீ அச்சப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, கலக்கமடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்வது பிரயோசனம் அளிக்குமா? யாரெல்லாம் இவருக்கு உறுதியை கொடு என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறது பிரயோசனம் அளிக்குமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்படி சொன்னா கேட்குமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? இன்னக லா துஸ்மியுல் மௌத்தா, நபியே மௌத்தா போனவர்களை கேட்க செய்ய உம்மால் முடியாது என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கிறான். இதை நீங்க உசுரோட இருக்கிற நேரத்தில் சொல்லி இருந்தீங்கன்னு சொன்னா பிரயோசனம் இருக்குது. உசுரோடு இருக்கக்குள்ள விட்டுட்டு மௌத்தா போனதுக்கு போல தலைமாட்டில் இல்லை கூட படுத்துக்கொண்டு சொன்னாலும் அவனுக்கு விளங்காது. ஏன்னு சொல்லி சொன்னா இங்க உள்ள தொடர்பு அறந்து விட்டது. அதுக்கு பிறகு அவருடைய அமலம் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டு விடுகிறது. இங்கிருந்து நீங்க சொல்லி கொடுத்தாலோ அல்லது கபருக்குள்ளே ஒரு ரெக்கார்டை வச்சு மைக்கு இங்கிருந்து நீங்க அவருக்கு சொல்லி கொடுத்தாலோ காதுக்குள்ள போனை வச்சு நீங்க சொல்லி கொடுத்தாலும் அது கேட்க போறது கிடையாது. கேட்டாலும் அதை வச்சு அவரால் பதில் சொல்ல முடியாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சப்பத கல்லாஹு பில் கௌலி சாபித் என்கிற துஆவை விட்டார்கள். இவர் மையத்துக்கு சொல்லி கொடுக்கிறார், பயப்படாதே, அச்சப்படாதேன்னு சொல்லி. இது ஜனாசாவுக்கு நன்மையா தீமையா என்பதை சிந்தித்து பாருங்கள். இதே போல ஒருவரை அடக்கம் செய்து விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், இஸ்தக்பிரு லி அஹீக்கும் ஃபஇன்னஹுல் ஆன யுஸ்அல், உங்கள் சகோதரனுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவர் இப்போது விசாரிக்கப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருவர் மௌத்தா போயிட்டா அடக்கிட்டா பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்டு நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. ஏனென்றால் அவர் இப்போது விசாரிக்கப்பட போகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்படி சொன்னால்
மக்கள் தனித்தனியாக அவங்க கேட்பாங்க. தனித்தனியாக கேட்கறதுல என்ன பிரயோசனம் என்று சொன்னால், மௌத்தா போனவர் எனக்கு கடன் தர இருக்குது, அதை நான் அவங்களோட குடும்பத்தில் போய் கேட்க விரும்பலை, நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம், யா அல்லாஹ் இவர் எனக்கு கடன் தர இருக்குது, அந்த கடனை நான் மன்னிச்சிட்டேன், நீ மன்னிச்சிருன்னு சொல்லலாம். மௌத்தா போனவருக்கு எனக்கு ஒரு பகை இருக்குது, எனக்கு அவர் ஒரு அநியாயம் செஞ்சிருக்கிறார், நான் அல்லாஹ்ட்ட சொல்லலாம், யா அல்லாஹ் இவனுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாரு, நான் அவரோட கோபத்தினா இருந்தேன், ஆனா இப்ப நான் அவரை மன்னிச்சிட்டேன், நீ அவரை குற்றம் பிடிக்காதே, நீயும் அவரை மன்னிச்சிருன்னு கேட்கலாம். இது கபராளிக்கு பிரயோசனம் அளிக்கும். அங்க மௌத்தா போனவர்களுடைய நண்பர்கள் இருப்பார்கள், தனியா கேட்க விட்டா உள்ளத்தை உருகி அல்லாஹ்ட்ட கேட்பான். மௌத்தா போனவருடைய பிள்ளைகள் உறுதியோடு கேட்பார்கள். மௌத்தா போனவருடைய உறவினர்கள் அவங்களுடைய உள்ள பிரச்சனைகளை சொல்லி கேட்பாங்க. அதை விட்டுட்டு அங்க ஒரு ஆலிம் துஆ செய்யக்கூடிய நிலையை உருவாக்குனாங்க. அந்த ஆலிம் பெரும்பாலும் பள்ளியில வேலை செய்தவர்களா இருப்பார். பெரும்பாலான ஊர்களில் அந்தந்த ஊரை சேர்ந்த உலமாக்கள் பள்ளியில் இருப்பது கிடையாது. இந்த ஊர் உலமா வேற ஒரு ஊர் பள்ளியில தான் இருப்பார். இந்த பள்ளியில எங்கே உள்ள ஒரு உலமா இருப்பார். மௌத்தா போனவன் மீது அவருக்கு அக்கறை இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரா, நாசமா போகணும்னு ஆசைப்படுறாரா தெரியாது. அவர் ஒரு துஆ கேட்பார். அந்த துஆ ஏற்கனவே எழுதி பாடமிடப்பட்ட துஆவாக இருக்கும். அது உள்ளத்தோடு உருகி கேட்கிற துஆவாக இருக்காது. அவரும் துஆ செஞ்சதுக்கு பிறகு அதுக்கு 50 ரூபாவோ 100 ரூபாவோ காசு கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த துஆ பிரயோசனம் அளிக்குமா? ஒவ்வொருவரும் தனித்தனியாக நின்று அல்லாஹ்விடத்துல பிரச்சனையை சொல்லி உருகி உள்ளம் உருகி இறந்தவர் மீது அன்பு வைத்து மஹபத் வைத்து கேட்கக்கூடிய துஆ பிரயோசனம் அளிக்குமா? அப்ப மௌத்தா போனவனுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை துஆவையும் இல்லாமல் ஆக்கினார்கள். கண்ணியத்துக்குரிய சோதர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சில செய்திகள் வருகிறது. லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த அறிவிப்பில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த ஹதீஸ் சஹீஹாக இருந்தாலும் மௌத்தா போகிற தருணத்தில் இருக்கிறவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை ஞாபகமூட்டுங்கள் என்பதுதான் அந்த ஹதீஸினுடைய அர்த்தம். மௌத்தா போற நிலையில் இருக்கிறாரா, மெதுவா அவருக்கு பக்கத்துல கலிமாவை சொல்லுங்க. கலிமா சொல்லிட்டு மௌத்தா போனா சொர்க்கம் போயிடுவான். அதை செயல்படுத்தாம விட்டுட்டு அப்படியே யாராவது மௌத்தா போகிற நிலையில் இருந்தா அந்த இடத்துல வேற என்னென்ன ஓதி சக்கராத்துடைய வேதனையை குறைக்க போறோம்னு ஓதி அவனை கலிமா விட்டு தூரமாக்கிட்டு மௌத்தா போய் அடக்கினதுக்கு பிறகு ஞாபகம் விட்டுறாங்க. லக்கின் தல்கின் பண்ணுகிறார்களா, ஞாபகம் விட்டுறாங்களா? உயிரோட உள்ளவனுக்கு தான் ஞாபகம் விட்டணும். மௌத்தா போனவனுக்கு என்ன ஞாபகம் விட்டுதல் இருக்குது? அப்ப நாங்களாக உருவாக்கக்கூடிய செயல்களினாலோட விவரிதம் என்னன்னு கேட்டால், விதத்துக்கள் வர வர சுன்னத்துக்கள் அழிஞ்சு கொண்டு போகும். அந்த நாள் சுன்னாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாய்தாக்கள், நன்மைகள், நலன்கள் மக்களுக்கு இல்லாமல் போகும். எனவே கண்ணியத்துக்குரிய சோர்களே, மார்க்கத்தினுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் என்கிறது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது. அவங்க சொல்லாத ஒன்றை மார்க்கத்தில் சேர்க்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவங்க சொன்ன ஒன்றை மார்க்கத்தில் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய உரிமையும் யாருக்கும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சுயமாக மார்க்கத்தின் பேரை ஒன்றை சொல்வதற்கோ நீக்குவதற்கோ அல்லாஹ் உரிமை கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்லித்தான் அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய வகையை பற்றி தான் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்க விவகாரங்களில் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது மாத்திரம்தான் மார்க்கம். புதிதாக ஒன்று வந்திருந்தால் அது நல்லது என்கிற தோரணையில் இருந்தாலும் அது வழிகேடாகும். இதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. எந்த ஒரு இபாதத்தில் செய்யறதாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா, அவர்கள் செய்ததாக ஹதீஸ்களிலே ஆதாரம் இருக்கிறதா, அந்த ஆதாரம் உறுதியான ஹதீஸ்கள் மூலம் வந்திருக்கிறதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா என்று பாருங்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் மூலமாக செய்யப்படவில்லை என்றால் அது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று சொல்லக்கூடிய, நாமெல்லாம் சொர்க்கம் போகிற கூட்டம் என்று சொல்கிறோமே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் சஹாபாக்களுடைய அந்த வழிமுறையை கடைபிடித்து சொர்க்கம் செல்கிற கூட்டம் என்று அந்த கூட்டத்தை சார்ந்த விஷயம் கிடையாது. நாங்களாக எங்களுக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று பெயர் வைத்துக் கொண்டாலும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலும் சஹாபாக்களுடைய நடைமுறையிலும் இல்லாததை நாங்கள் செய்தால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தில் எங்களால் இருக்க முடியாது. அதுக்கு பிறகு சொன்னாங்க 72 கூட்டம், அதுல ஏதாவது ஒரு கூட்டத்தில் நம்ம இருந்துட்டு போயிடலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடிய விதத்துக்கள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுல நாம் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதிலும் நம்மை சேர்ந்தவர்கள் அதில்
அதில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். யாரெல்லாம் தெரியாதனமாக அதில் போய் வீழ்ந்திருக்கிறார்களோ அவர்களை மீட்பதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்வதற்கும், அதை அப்படியே பின்பற்றுவதற்கும், அசத்தியத்தை அசத்தியமாக அறிந்து கொள்வதற்கும், அதை விட்டு முற்றுமுழுதாக விலகிக் கொள்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தின் பேரில் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத, செய்யாத, அங்கீகரிக்காத விஷயங்களை நாம் இபாதத் என்கிற பேரில் நன்மை நாடி செய்ய முடியாது என்பது இந்த அடிப்படையை பொதுமக்கள் லேசாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் உலமாக்கள் சிலர் அந்த மக்களை புரிந்து கொள்ள முடியாமல் திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள். அது என்னன்னு கேட்டால், பிதஅத்து கூடாது என்பது உண்மைதான். பிதஅத்தில் நல்ல பிதஅத்து, கெட்ட பிதஅத்து இருக்குது. பிதஅ ஹஸனான்னு ஒன்று இருக்குது, நல்ல பிதஅத்து, அதை செய்யலாம் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு பிதஅத்தின் லலாலா, எல்லா பிதஅத்துக்களும் வழிகேடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிதஅத்தில் நல்லதுன்னு ஒன்று இருக்குது என்று சொல்வார்கள். இது நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வசியத்துக்கு முரண்படக்கூடிய செய்தி. பொதுமக்கள் என்ன நினைக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா பிதஅத்தும் வழிகேடு என்று சொல்றாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய சில உலமாக்கள் பிதஅத்தில் நல்லதும் இருக்குதுன்னு சொல்றாங்க. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எல்லா பிதஅத்தும் வழிகேடு என்ற முடிவை ஏற்றுக்கொள்றதா, பிதஅத்தில் நல்லதும் இருக்குது என்று சொல்லி உலமாக்கள் சிலர் சொல்றாங்களே அதை எடுத்துக்கொள்றதா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, அல்லது இந்த உலமாக்கள் சொல்லக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா, இதை பொதுமக்கள் கட்டாயமாக தீர்மானிக்க வேண்டும். இது நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு முரண்படக்கூடிய ஒரு செயல். ரெண்டாவது என்ன சொல்வார்கள் கேட்டால், மார்க்கத்தில் புதுசு கூடாது என்று சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் தானே பயணம் போனாங்க, இவங்களும் அப்ப எப்படி பஸ்ல பயணம் போறாங்க, கார்ல பயணம் போறாங்க, பிளைட்ல போறாங்க, அது எப்படி இவங்களுக்கு முடியும்? அப்ப இவங்க ரசூலுல்லாஹ் மாதிரி ஒட்டகத்தில் தானே பயணம் போகணும். இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பொதுமக்கள் அப்ப ரசூலுல்லாஹ் செய்யாததையும் செய்யலாம் என்கிற மாதிரியான நிலைப்பாட்டுக்கு வராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தில் புதுசா நுழைக்கிறத தான் இஸ்லாம் தடுக்குது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்தினார்கள். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் சம்பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்போ ஒரு கோப்பையில தண்ணி இருக்குது, ஃபுல்லா தண்ணி இருக்குது, அதுக்கு மேல தண்ணியை ஊற்றினா என்ன செய்யும்? தண்ணி வெளியே கொட்டும், இல்லாட்டி உள்ள இருக்கிறத வெளியே கொட்டும். இஸ்லாம் என்கிறது பூர்ணமாகிவிட்டது, இதுக்குள்ள ஒன்றை கொஞ்சம் நுழைக்க முடியாது. அல்லாஹ் தஆலா துன்யாவை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று சொன்னா, புதுசு புதுசா உலகத்தில் வர பஸ், கார் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவை பூர்ணப்படுத்துவதற்காக வரல, மார்க்க செயல்பாடுகளை பூர்ணப்படுத்துவது வந்திருக்கிறாங்க. எனவே மார்க்கத்தில் புதுசாக நுழைக்க கூடாது என்றது அந்த பிரச்சனையை தவிர, உலகத்தில் நீங்க புதுசு புதுசா ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு போகலாம், அது மார்க்கத்தினுடைய ஏதாவது ஒரு செய்திக்கு முரணாக இல்லாத பட்சத்தில் பயன்படுத்திட்டு போகலாம். எனவே இது பொதுமக்களை திசை திருப்பதற்காகவும் தொடர்ந்து அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுமக்கள் இன்னொரு கோணத்திலும் சிந்திக்கலாம். நாம் இந்த மைய வழியில் வச்சு கூட்டுத்துவா ஓதாதீங்க, இறந்து போனவருக்காக கத்தம் ஓதாதீங்க, தலைபாத்துக்காக மௌலதோ கன்சுலர்ஸ்னு சொல்லி இவற்றை நீங்க ஓதிக்கொண்டிருக்காதீங்க, இந்த சலாத்து நாரியா என்று 4444 தினம் சலவாத்து ஓதுற இந்த வேலையை நீங்க செய்யாதீங்க என்னெல்லாம் நாங்கள் சொல்றோம். இப்படி சொல்வதால வெளிப்படையில உலக ரீதியில எங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? இப்படி சொல்றதுக்காக எங்களுக்கு ஏதாவது காசு கிடைக்குதா? அப்படி எதுவும் கிடையாது. இதை செய்யுங்கன்னு சொல்வதனால சில லாபங்கள் இருக்குது உலக ரீதியா. நீங்க 4444
44 தடவை சலாத்து நாரியா ஓதுங்கன்னு சொன்னா உங்களை யாருமே ஓத போறது கிடையாது. நீங்க மௌலவியை கொண்டு தான் ஓத வைக்கணும். அப்படி ஓத வச்சா நீங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். அதாவது கத்தம் ஓதுங்கன்னு சொன்னா இறந்தவருக்கு மூணாம் நாள் 30 ஜூஸ் ஓதுறதுக்கு நீங்க யாரையாவது கூட்டிட்டு தான் வர போறீங்க. அப்ப உலக ரீதியாக பார்க்கிற போது அவர்களுக்கு இதுல சில லாபங்கள் இருக்குது. அந்த லாபம் இல்லை என்று சொன்னாலும் இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னா நாம ஒத்துக்கொண்டோம்னு சொன்னால் இவ்வளவு நாளும் இந்த விஷயத்தை இவங்க சொல்லாம இருந்தாங்களே, அப்ப அவங்க சொல்லதான் சரியோன்னு சொல்லி அவங்களோட அண்ட கொண்டவர்ல இருந்து மக்கள் வெளியாயிருவாங்க. எனவே எதையாவது சொல்லி மக்களை தங்களோடு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை உண்டோ மாற்று தரப்பு உலமாக்களுக்கு ஏற்படுகிறது. அந்த உலமாக்களை பொறுத்தளவுல அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை தெளிவாக அது தவறு என்று தெரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த தவறிலிருந்து அவர்கள் மீளுகிற அதே நேரத்தில் நாம் இதுவரை செய்தது தவறு, இது மார்க்கத்தில் இல்லாதன்னு மக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடையவும் மலக்குகளுடையவும் நல்ல மனிதர்களுடையவும் சாபத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். அந்த நிலை மார்க்கத்தை படித்த உலமாக்களுக்கு ஏற்படக்கூடாது. எனவே மாற்று கருத்துடைய உலமாக்கள் அவசியமாக எதெல்லாம் மார்க்கத்தில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதோ, ஜமாத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவோ அமைப்பை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவோ பள்ளி நிர்வாகத்துடைய சட்டத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும்ங்கிறதுக்காகவோ நீங்கள் அந்த தவறுகளை தொடர்ந்தும் நியாயப்படுத்த வேண்டாம். இது உங்களுக்கு இம்மையிலும் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும், நாளை மறுமையில் ஒரு நீடித்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். எனவே இதில் உலமாக்கள் தெளிவான ஒரு நிலைக்கு வர வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடந்த கால உலமாக்களில் பித்ஆ ஹசனா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கடுமையாக உலமாக்கள் கண்டித்திருக்கிறார்கள். சில உலமாக்களில் சிலர் பித்ஆ ஹசனா என்று ஒன்று இருக்குது என்று சொன்னாலும் அவர்களும் அவங்களுக்கே முரண்படக்கூடிய விஷயத்தில் பல விஷயங்களை கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த ஜும்மாவுடைய நேரம் சுருக்கமாக இருக்கிற காரணத்தினால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஒரு செய்தியை சொல்லி இந்த குத்பா உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மன் இப்ததா ஃபில் இஸ்லாமி பித்அத்தன், யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு பித்அத்தை உருவாக்கிவிட்டு ஃபக்கத் ரஆ ஹஸனா, இது நல்லதுதான் என்று கருதுகிறானோ, மார்க்கத்தில் ஒன்றை உருவாக்கிவிட்டு அதை நல்லது பித்ஆ ஹசனா என்று கருதுகிறானோ, ஃபக்கத் ஸாம அன்ன முஹம்மதன் கத் ஹான ரிசாலா, அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிசாலத் பணியிலே துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று சொல்கிறான். ஏனென்றால் சொர்க்கம் போற வழியை காட்டித்தரத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு வந்தாங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை ரசூல்லா சொல்லித்தராம போயிட்டாங்கன்னு சொல்லி ரசூல்லா மேல குற்றம் சாட்டுகிறான். மார்க்கம் என்கிறது ரசூல்லா உயிரோடு இருக்கிற போதே பூரணமாகிவிட்டது. ரசூல்லாவுடைய காலத்தில் எதெல்லாம் மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இன்றைக்கு மார்க்கம். ரசூல்லாட காலத்துல எதெல்லாம் மார்க்கமாக இல்லையோ உலகம் அழிகிற வரைக்கும் அது மார்க்கமாக வர முடியாது என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே மார்க்கத்தில் உருவான பித்அத்துக்களை பித்ஆ ஹசனா, புதிய பித்அத்து என்ற பெயரில் அதை அங்கீகரிப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை காண்பதாகும். இந்த மார்க்கம் பூரணமாகவில்லை என்று சொல்வதாகும். மார்க்கத்தில் நல்ல விஷயங்கள் போதாது என்று சொல்வதாக ஆகும். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு போதிய அளவுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தராமல் போய்விட்டார்கள் என்று சொல்வதாக ஆகும். நபி அவர்கள் போதித்த சில விஷயங்கள் காலத்துக்கு உதவாதது என்று சொல்வதாக ஆகும். கூட்டுத்துவா ஓதவில்லை என்றால் மக்கள் திக்ர் செய்யாமல் போய்விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியாம போச்சுதா? ஜனாசாவை சுமந்து செல்கிற போது ஷஹாதா கலிமா சொல்லாமல் போனால் மக்கள் கதைத்து கொண்டு போவார்கள். அதனால் சொல்கிறோம் என்று சொன்னால் மௌனமாக போங்கள் என்று சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சுதா? அல்லாஹ்வுக்கு தெரியாம போயிட்டுதா? அப்ப நீங்க துஅல்லிமூனல்லாஹ தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தில் உருவான சில விஷயங்களை பித்ஆ ஹசனா, நல்ல விஷயங்கள், புதிதாக உருவான நல்ல விஷயம் என்று சொல்வது அல்லாஹ்வுடைய ரசூலை குறை காண்பதாக அமையும். எனவே மார்க்கத்தின் பேரில் உருவான புதிய கொள்கைகள், புதிய வணக்க வழிபாடுகள், புதிய திக்ர்கள் அனைத்தையும் நாம் நிராகரிக்கிற அதே நேரத்தில்
எது இருக்குது என்று பார்த்து இருக்கிறத நம்ம செய்வோம். திக்ருகள் தாராளமா மார்க்கத்தில் இருக்குது, அதை நம்ம செய்யலாம். தாராளமாக சொல்லித்தரப்பட்ட சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது, அதை செய்யலாம். சுன்னத்தான நோம்புகள் இருக்கிறது, ஓதுவதற்கென்று எங்களுக்கு குர்ஆன் இருக்கிறது, படிக்கிறதுக்கென்று தாராளமாக ஹதீஸ் கிதாபுகள் இருக்கிறது. எனவே இருக்கிறதை செய்து அல்லாஹ்விடத்தில் கூலியை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்தின் பேரில் உருவான எல்லா வகையான விதத்துக்களை விட்டு ஒதுங்கி சுன்னாவை முழுமையாக பேணக்கூடிய ஒரு சமூகமாக என்னை உங்களை மாக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.